Very good morning and welcome to our daily devotion. Today we will be looking at Proverbs chapter 7 verses 1 to 9. So Proverbs chapter 7 verse 1 to 9. First we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So in the chapter Solomon again Solomon is talking to his son. அவர் பையன்கிட்ட என்ன சொல்றாருன்னா again wisdom ஞானத்தை ஒரு பொக்கிஷம் மாதிரி சேஃப்கார்ட் பண்ண சொல்றாரு, எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் தவறான பாதைகள்லேருந்து, இம்மோராலிட்டியிலேருந்து. அண்ட் அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா இதை ஒரு கம்மியான இல்லை ஒரு வாலிபம் ஒரு டெம்ப்டேஷனுக்கு எப்படி அசால்ட்டாக விழுறானோ அந்த மாதிரி நம்ம ஞானத்தை சேஃப்கார்ட் பண்ணாமல் இருந்தால் நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அந்த வாலிபம் அந்த டெம்ப்டேஷனுக்கு விழுற மாதிரி நம்ம ஞானத்தை ஒழுங்காக சேஃப்கார்ட் பண்ணலன்னா நம்மளும் அந்த மாதிரி வி வில் சஃபர் பேசிக்கலி, அதான் சொல்ல வர்றார். ஸோ ஃப்ரம் வேர்சஸ் 1 to 9 நம்ம மெயினாக என்ன டேக் அவே பண்ண போகிறோன்னா சம்திங் தட் இஸ் ரிப்பீட்டட், அதாவது சாலமன் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணுறது, ட்ரெஷர் யுவர் விஸ்டம் அண்ட் காட் அகெயின்ஸ்ட் என்டைஸ்மெண்ட்ஸ். அதாவது பாவத்தோட அந்த டெம்ப்டேஷன்ஸை நம்ம ரெசிஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ஞானத்தை பாதுகாக்க சொல்கிறாரு. ஸோ எப்படி இதை பண்ணுறது? ஸோ அப்ளிகேஷன், அதாவது நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது? ஓகே, சாலமன் நம்ம ஞானத்தை சேஃப்கார்ட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பாவத்தின் அந்த டெம்ப்டேஷன்லேருந்தும் நம்ம காட் பண்ணுறது எதுன்னு சொல்கிறாரு? விஸ்டம். ஸோ நம்மளை பாவத்தோட டெம்ப்டேஷன்லேருந்து காட் பண்ணுற விஸ்டமை எப்படி நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம அதை வளர்க்குறது? ஸோ அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட், அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் பீப்புள், இஸ் விஸ்டம் ஃப்ரம் த ஓல்டர் பீப்புள். சீக் விஸ்டம் ஃப்ரம் த ஓல்டர் பீப்புள். அதாவது நம்மளோட வயது முதியவங்கக்கிட்டேருந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் அட்வைஸ் கேட்கணும், டிப்ஸு கேட்கணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அவங்க கையில் கேட்கணும். அதெல்லாம் கேட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும். அதாவது இவங்க மூலமாக எனக்கு இது அறிய வந்தது, இவங்க இந்த சுச்சுவேஷனில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு அகெயின் பேசிக்கலி நம்ம இன்னவே அவங்களோட வாழ்க்கையை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வி ஆர் லிவிங் தட் லைஃப். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வயது முதியவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ very very important and very important to always seek advice from your elders, especially the godly believers. அவங்க கிட்டேருந்து எப்போவுமே அட்வைஸ் கேளுங்க. அது கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடாது. கேட்குறதும் எப்படி இருக்கணும்? தாழ்மையோட அன்போட கேட்கணும். செகண்ட், மற்றவங்க இது எப்படி சொல்கிறது, எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக. லைக் தேர் இஸ் நோ ஒன் ஹூ டசன்ட் மேக் அ மிஸ்டேக்ஸ். எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் ரீவைண்ட் பண்ண, எஸ்பெஷலி நீங்கள் அதான் வயது முதியவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் இதில் வயசில் நான் இப்படி பண்ணியிருந்தா, இல்லை நான் சின்ன வயசில் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், ரிக்ரெட் பண்ணியிருக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் முக்கியமான என்னென்னா, லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். இப்போது அவங்க கொடுக்குற அட்வைஸில், அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, நான் இந்த தவறு பண்ணேன், இது நான் ஐ ரிக்ரெட் டூயிங் திஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு வி ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு அவாய்ட் தட். ஸோ அவங்க அந்த வயசில் அந்த தப்பு பண்ணாங்க, நானும் இப்போ அந்த வயசில் தான் இருக்கேன். ஸோ நோயிங் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு வாங்கி லிசன் பண்ணி என்ன பண்ணுறோம்? செகண்டில் ஓகே, அவர் இந்த வயசில் இந்த முடிவு எடுத்தார், அது அவர் ரிக்ரெட் பண்ணார், ஸோ நான் அதை பண்ண மாட்டேன். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவரால் தான் முடியல, என்னால் இந்த சாதிக்க முடியும். அதாவது என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சின்ன வயசில் நான் இந்த டிகிரி எடுத்தேன், எனக்கு ஆனால் வேற ஒரு டிகிரி எடுக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனாலும் நான் இந்த டிகிரி எடுத்தேன், ஐ ரிக்ரெட் தட். ஆனால் வேற ஒரு பையன் என்ன சொல்லுவான், இப்போது அவனுக்கும் அதே மாதிரி வேற ஒரு டிகிரிக்கு ஆசை இருக்கும், ஆனால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டது சொல்லுவாங்கள்ல, நான் இந்த டிகிரி எடுக்கலான்னு இருந்தேன், பட் டியூ டு சிச்சுவேஷன்ஸ் நான் அந்த டிகிரி. ஸோ இஃப் தே ஃபீல் லைக் ஓகே, அவர்னால தான் இந்த டிகிரினால் யூஸ் பண்ண முடியல, என்னால் யூஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு போயிட்டு அதுக்கடுத்து படிச்சுட்டு திரும்பி அதுக்கடுத்து உட்காருவாங்க, ஐயோ அவர் சொன்னார் இந்த டிகிரிக்கு ஸ்கோப் இல்லை, நான் அதை கேட்காம போயிட்டேன், இப்போ நானும் டைமு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வெரி இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆனால் எஸ்பெஷலி நான் லைஃப்ஸ், நம்ம வாழ்க்கையில் ஃபைனான்ஷியல் லைஃப்ஸில் அதுக்கடுத்து
ஆஸ் வி ஆர் க்ரோயிங் ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வயசானவங்க அவங்க பண்ண மிஸ்டேக் ஷேர் பண்ணும்போது இட் வில் பி வெரி 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 வேல்யூபிள் டு அஸ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்வேஸ் நம்ம வயது முதியவங்கிட்டேருந்து அட்வைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும். ரெண்டாவது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக சில ரிக்ரெட்ஸ் இருக்கும், சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை வந்து லேர்னிங் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ் டிவோஷன். தேங்க்யூ.